இருக்கா? வணக்கம். 6ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றியம் முதலூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக பயன்படுத்தி கொண்டிருந்த நடைபாதையை மறைத்து ஒரு நடுகல்லை ஒரு வேலிக்கல்லை அமைச்சதை தட்டி கேட்பதற்காக சென்ற பரம்பக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் சகோதரர் பரம்பை பாலா அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி இன்றைக்கி சத்திரக்குடியில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் திட்டமிட்டு இன்றைக்கி கூடியிருந்தோம். காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்கள்கிட்ட நீங்கள் குற்றவாளிகள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்ததுனால போராட்டத்தை இன்றைக்கி தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வச்சுருக்கோம். காவல்துறையினர் குற்றவாளிகளை உடனடியாக நாங்கள் எல்லாருமே இந்த குற்றத்தில் பரம்பை பாலா அவர்களை தாக்கிய குற்றவாளிகள் அத்தனை பேர் மேலேயும் நாங்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதே வேளையில் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாமல் அங்கங்கே இருந்துட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கருத்து சொல்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை திருத்திக்கிறணும். 3 தலைமுறையாக அந்த இடத்துல ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். அந்த ரோட்டை மறைச்சி ஒரு வேலிக்கல்லை ஊன்றான். அந்த வேலிக்கல்லேருந்து பிடுங்க சொன்னது பாலா அண்ணன் மட்டும் பிடுங்க சொல்லலை. அங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க, கிராம பொதுமக்கள் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலிக்கல்லை பிடுங்குறாங்க. வேலிக்கல்லை பிடுங்கின பின்னாடி பிடுங்கினது கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் பிடுங்கினாங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட பாலா மேலே இருக்கின்ற தனிப்பட்ட வெறுப்பை இந்த பொது விஷயத்தில் யாரும் திணிக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது எல்லா சமூகத்திற்கும் இந்த விஷயம். நீங்கள் நாளைக்கு இங்கே இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்கிற எந்த சமூகத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் முன்னாடி நின்று போராடுறோம். ஆனால் அந்த ஊரில் முதலூர் கிராமத்தில் 40 குடும்பம் மட்டுமே இருக்கின்ற அந்த மக்களை தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த உள்ளாக்குறது இப்போ நடந்த பிரச்சனை தான் கடைசி பிரச்சனை. இனிமே அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் மேலேயோ இந்த பகுதியில் வாழ்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மேலேயோ ஒரு கல் விழுந்தா கூட என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், இதை எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் சத்திரக்குடி பேருந்து நிலையம் முன்பாக கடந்த 6ஆம் தேதி முதலூர் கிராமத்திலே நடந்த மரியாதைக்குரிய அண்ணன் பரமக்குடி பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்தும் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இங்கே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு திட்டமிட்டு இன்றைக்கு திரண்டிருந்தோம். மொகவே மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை எங்களிடம் நேரடியாக சொல்லுங்கள். அதுபோல் இந்த குற்ற சம்பவத்தில் காவல்துறை தரப்பிலிருந்து நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் காரணமாக இன்றைக்கு சத்திரக்குடி காவல் நிலையத்திலே மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையிலே காவலர்களும் இங்கே அண்ணன் பரம்பை பாலா, அண்ணன் அழகர்சாமி பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களோடு பல்வேறு கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் கிராம பொதுமக்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டோம். அதில் நம்மளுடைய அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அடையாளம் கண்டு ஏறத்தாழ பகுதிக்கு மேலே கைது செஞ்சுருக்கிறோம். இன்னும் சிலரை தேடி வருகிறோம். எங்களுக்கு கூடுதலான அவகாசங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுபோல் நாங்கள் விடுபட்ட சில பேரையும் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த பெயர் உள்ளவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கா என்பது குறித்தும் விசாரிக்கிறோம். இருந்தால் அவர்களை நாங்கள் கைது செய்வோம், சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம் என்று நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நாட்கள் அவகாசமாக நாம் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம், கைவிடவில்லை. இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் பரம்பை பாலா அவர்கள் மீதான தாக்குதல் என்பது அவர் மீதான தனிப்பட்ட தாக்குதலாக நாங்கள் கருதவில்லை. சமூக உரிமை போராட்ட களத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளே நிலவக்கூடிய பிரச்சனையில் தலையிடக்கூடிய ஒவ்வொருத்தையும் இதுபோன்று அச்சுறுத்துவது என்பது நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். முதலூர் பிரச்சனை என்பது சில மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர்களும்
இயக்கங்களும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்கும் 2 குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனை இதை சாதி பிரச்சனையாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறவங்க முதல்ல முதல்வரில் வந்து விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. சாதி 2 குடும்பத்துக்கான பிரச்சனை இல்லை, அது 2 சமூகத்துக்கான பிரச்சனையாக தான். ஆனால் அவங்க சுருக்க பார்க்குறாங்க. நடைபாதை என்பது 2 குடும்பத்துக்குமானது இல்லை, 2 தெருவுக்குமானது, ஒரு முழு கிராமத்திற்குமானது, அல்லது அந்த சாலையை கலந்து செல்லக்கூடிய பிற கிராமங்கள் மக்கள் பயன்படுத்துவதற்கானது. அரசாங்க சாலையை வந்து வேலி போட்டு தடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கான பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சமூக உரிமை சார்ந்த பிரச்சனை. இதில் நியாயமான காரணத்திற்காக பரம்பிபாலா அவர்கள் அதில் களமிறங்கி இருக்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாத மாற்று சமூகத்தினர் அவருடைய காரை தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் அவ்வளோ எளிமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதே போன்று எதற்கெடுத்தாலும் பிசிஆர் ஆக்ட் பிசிஆர் போட்டம் சொல்லி சிலர் புலம்புகிறார்கள். பொதுவாக SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதியை சொல்லி திட்டணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வாய் பேசாமலே சைகையாக சொன்னாலும் அது அந்த சட்டத்தின் கீழே குற்றமாக தான் வரும். இன்னொன்று, பாதிக்கப்பட்டவர்கள் SC/ST சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் SC/ST அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்தாலுமே அது SC/ST ஆக்டுக்குள்ளே தான் வரும். அதனால் வந்து அதை தெரியாமல் எதையாவது கருத்தை சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நிறைய சிலர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு மேலும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய மக்களை வந்து வசைபாடுவதும் மிரட்டுவதுமான ஒரு செய்திகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே நம்ம மாவட்ட துணை கண்காணியாளர் பற்றி சொல்லியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மறுபடியும் பிரச்சனை பண்ணுனா இந்த காணொலியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது என்னென்னாக்கா, மரியாதைக்குரிய ஐஜி அஸ்ரா கர்க் அவர்கள் மதுரையினுடைய ஐஜியாக இருந்த பொழுது தென்காசியிலே நடந்த ஒரு பிரச்சனையில் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரை 6 மாத காலத்திற்கு அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று தடை விதித்தார். தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வன்கொடுமை செய்தவர்களை வரக்கூடாது என்று ஒரு ஆணையை பிறப்பித்து அவர்களை 6 மாத காலம் நுழைய விடாமல் வைத்திருந்தார். அதே போன்று இந்த பிரச்சனையில் மறுபடியும் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு மீண்டும் வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமல்ல, அவர்களை அந்த சட்டத்தின்படி இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது உள்ளே வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதையும் இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.